பிரிங்க்மேன்ஷிப் அப்படின்னா ஒருத்தட்ட வந்து உங்களுக்கு ஆதாயம் வேணும். அவரும் சரி உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம், நம்ம இந்த அளவுக்கு ஒரு புரிதல் இருக்கலாம்னு இருக்கிறாரு. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, சந்தர்ப்பம் பார்த்து அவரை படுகுழியில தள்ளுற மாதிரி கிட்ட கொண்டு போய் பிரிங்க்ல, ஆன் த பிரிங்க் அப்படின்னா அந்த எல்லையில நிறுத்திட்டு, பாரு இப்பயே நான் கேட்கறது எல்லாத்தையும் தந்துரு, இல்லைன்னா நான் உன்னைய குழியில தள்ளி விட்டுருவேன் அப்படின்னு தான் பிரிங்க்மேன்ஷிப். இப்ப பாஜக விஜய்கிட்ட என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, கொண்டு போய் பிரிங்க்ல நிறுத்துக்க, சிபிஐ விசாரணை ஆகட்டும், சிபிஎஃப்சி ஆகட்டும், எல்லாத்தையும் நிறுத்திட்டு விஜய்கிட்ட இருந்து மேக்சிமம் இருக்கிறது எல்லாத்தையும் உருவிட்டு பாஜக விட்டுரும். அது என்னவா இருக்கலாம் அப்படின்னா, என்னை பொறுத்தவரை இப்ப விஜய காரணம் காட்டி டிடிவியோ தேமுதிகவோ விஜய பக்கம் போகாம பாத்துப்பாங்க. எல்லாரும் ஒழுங்கு மரியாதையா இங்க வந்து சேருங்க, நாங்க விஜயவே தூக்கி லாக்ல வச்சிருக்கோம், நீங்க என்ன போய் விஜய் கூட சேர்றீங்கன்னு அவங்கள இந்த பக்கம் வரதுக்கான ஒரு உந்துதல். இன்னொன்னு, ஓபிஎஸ் ராமதாஸ் ஐயாவை எங்களால் அகாமடேட் பண்ண முடியல, அவங்க முரண்டு பிடிக்கிறாங்க. ராமதாஸ் ஐயாவை கூட ஏதோ சமாதானப்படுத்தி வீட்டுல உட்கார வச்சிருவாங்க. இப்ப ஓபிஎஸ் போன்ற நபர்கள் இல்ல இந்த என்டிஏ கூட்டணியில சேர மாட்டோம் அப்படின்னு அடம் பிடிச்சிட்டு இருக்கிற, ஆனா எங்களுக்கு பெரிய வேல்யூ இல்லை அப்படின்னு சொல்ற நபர்கள் எல்லாம் நீ உன் கூட்டணியில வச்சுக்க. திமுக அவங்க போவானா, இல்ல வேற எங்கேயாவது போய் வாக்கு சேதர வேணாம், நீ அதை கன்சல்டேட் பண்ணி வச்சுக்க. ஏன்னா நீ ஒரு 5 வருஷம் கழிச்சு பவன் கல்யாண் மாதிரி வரும்போது இதெல்லாம் நம்மளுக்கு தேவைப்படும். அப்ப அப்படியான ஒரு மிரட்டலுக்கு ஒண்ணு விஜய காட்டி மிரட்டி உள்ள இழுக்கிறதுக்கு, இன்னொன்னு வெளியே போற நபர்களை அப்சர்வ் பண்ணிக்கிறது, இதற்கான லாபங்களை கூட்டுவதற்கு தான் விஜய் அவங்க அப்படி வச்சிருக்கிறாங்க.